வணக்கம் குழந்தைகளே. நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களை தனியா பிரிக்கிறது, மெய்யெழுத்துக்களை தனியா பிரிக்கிறது பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம பார்த்துட்டு என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் என்ன, மெய்யெழுத்துக்கள் என்ன, உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசி வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இது எப்படி பிறக்குது அப்படின்றத பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் என்னென்ன நம்ம சொன்னோம்? அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா என்ன சொன்னோம்? புள்ளி வைத்த எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள். என்னென்னலாம் சொல்லியிருந்தோம்? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி இல்லைங்களா? இந்த மாதிரி 18 எழுத்துக்களை என்ன சொல்லியிருந்தோம்? மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறகுன்னு சொன்னேன். இந்த உயிர் எழுத்துக்களோட இந்த மெய் எழுத்துக்கள் சேரும்போது வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னன்னு சொன்னோம்? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த உயிர் எழுத்துக்களோட மெய் எழுத்துக்கள் சேரும்போது வருகின்ற எழுத்து தான் நம்ம என்ன சொல்றோம்? உயிர்மெய் எழுத்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்களை நம்ம ஒரு வார்த்தையில கொடுத்தா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உயிர் எழுத்து எது, மெய் எழுத்து எது, உயிர்மெய் எழுத்து எது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு பயிற்சி கொடுத்துருவாங்க, இதுல உயிர் எழுத்து தனியா எழுதுங்க, மெய் எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க? உங்களை பிரிக்க சொல்லுவாங்க. அப்போ பிரிக்கும் போது உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் என்ன, மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். புரிஞ்சுங்களா குழந்தைங்களே? பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்துக்களை வகைப்படுத்துதல். எழுத்துக்களை வகைப்படுத்துதல். ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அந்த இருக்கிற வார்த்தையில இருக்கிற எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்? வகைப்படுத்தணும். புரியுதுங்களா? வகைப்படுத்தல் அப்படின்னா உயிர் எழுத்து தனியா பிரிக்கணும், மெய் எழுத்து தனியா பிரிக்கணும், உயிர்மெய் எழுத்து தனியா பிரிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உயிர் எழுத்துனா அப்படின்னா என்னன்னு தெரியும். பாருங்க, சொற்களில் உள்ள உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்களை எழுதுக. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதுல நீங்க உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அதை பிரிச்சு காட்டணும். புரியுதுங்களா? இப்ப இன்பத் தமிழ் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? இன்பத் தமிழ். இப்ப இன்பத் தமிழ்ல ஒரு எழுத்தை நீங்க பார்க்கணும். இந்த ஈன்றது என்ன எழுத்து? என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப இந்த ஈ எழுத்து எங்க எழுதணும்? நீங்க உயிர் எழுத்துல எழுதணும். அப்ப இந்த ஈ எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இன்னன்றது என்னது? மெய் எழுத்து. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? உயிர் எழுத்து இருக்கிற 12 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த உயிர் எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த உயிர் எழுத்துக்களை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? எழுதிடலாம். புள்ளி வைத்த எழுத்து இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவீங்க? மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த மெய் எழுத்து எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா எடுத்து எழுதிடலாம். இப்ப இன்னன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அப்ப அந்த இன்னன்ற இடத்துல நீங்க என்ன எழுதினா? மெய் எழுத்து எடுத்து எழுதணும். அடுத்து இந்த பான்றது என்னது? உயிர்மெய் எழுத்து. பான்றது என்னது? உயிர்மெய் எழுத்து. அந்த பால எழுதணும். பா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த இத்துன்றது என்னது? மெய் எழுத்து. அப்ப அந்த மெய் எழுத்தை எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்க, இந்த தா. தான்றது உயிர் எழுத்தா? மெய் எழுத்துங்களா? அப்ப என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த தா எழுத்து இதுல எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீ. மீன்றது உயிர் எழுத்தாமா? மெய் எழுத்தா? இல்ல இல்லையா? அப்ப என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த உயிர்மெய் எழுத்துல இந்த மீ எழுத்து எழுதணும். இம்மு கூட்டல் ஈ, மீ. இப்பு கூட்டல் ஆ, பா. இத்து கூட்டல் ஆ, தா. புரியுதுங்களா? அப்ப இது என்ன எழுத்து? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இழுன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. இழுன்றது என்னது? மெய் எழுத்து. அப்ப இந்த இழு எழுத்து எழுதணும். புரியுதுங்களாமா? சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து அதுல உயிர் எழுத்து எது, மெய் எழுத்து எது, உயிர்மெய் எழுத்து எது அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரிச்சு எழுதி காட்டணும். புரியுதுங்களா குழந்தைகளே? இந்த மாதிரி நீங்க ஹையர் ஸ்டடீஸ் நீங்க +1 +2 போற வரலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா எடுத்து எழுத முடியும். புரியுதுங்களா? உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அடுத்த வார்த்தை பாருங்க. இ ரை வ ந இக் க இம். இறை வணக்கம். இறை வணக்கம்னா என்ன அர்த்தம்? நம்ம கடவுளை வணங்குறது, கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குதான் இறை. இறைனா என்னது? கடவுள். இறைனா என்னது? கடவுள். அதுதான் இறை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈன்றது என்ன எழுத்து? ஈன்றது என்னது? உயிர் எழுத்து. அப்ப அந்த ஈ எழுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல எழுதிடணும். உயிர் எழுத்துல இருக்கிறது.
இவ்வு கூட்டல் ஆ வா இவ்வு கூட்டல் ஆ வா அப்ப எங்க வரும் மெய் எழுத்துல வரும் வா. அடுத்து பாருங்க இக்கு இக்குன்றது என்ன எழுத்து மெய் எழுத்து. நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இக்குன்றது என்னது மெய் எழுத்து. அப்ப இந்த இக்கு எழுத்து இங்க எழுதணும். அடுத்து கா கான்றது என்ன எழுத்து உயிர்மெய் எழுத்து. வெரி குட். இக்கு கூட்டல் ஆ கா எந்த இடத்துல போடுவீங்க உயிர்மெய் எழுத்துல போடணும். வெரி குட். அடுத்து இம்முன்றது என்ன எழுத்து மெய் எழுத்து. அப்ப இங்க எடுத்து எழுதணும். புரியுதுங்களாமா? சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து அதுல உயிர் எழுத்து எடுத்து எழுதுங்க, மெய் எழுத்து பிரிச்சு எழுதுங்க, உயிர்மெய் எழுத்து எழுதுங்கன்னா தெரியுதுங்களா? உங்களுக்கு உயிர் எழுத்து ஈஸியா தெரியுங்க. 12 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், மெய் எழுத்துக்களும் தெரியும். புள்ளி வைத்த எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து தான் என்னது உயிர்மெய் எழுத்து. புரியுதுங்களாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஐவகை நிலம். ஐவகை நிலம் என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதுதான் ஐவகை நிலம் சொல்லுவாங்க இல்லையா? தொகை சொற்கள் முக்கணி அப்படி சொன்னா பல வாழை சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஐவகை நிலம் அப்படின்னா என்ன இருக்கும் 5 நிலங்களை குறிக்கக்கூடியதுதான் ஐவகை நிலம். ஐந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம் 5ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஐவகை அப்படின்னா 5 வகையான நிலம். அப்ப ஐன்றது என்ன எழுத்து உயிர் எழுத்து. ஐன்றது என்ன எழுத்து உயிர் எழுத்து. அப்ப அந்த ஐ எழுத்து நீங்க என்ன பண்ணணும் உயிர் எழுத்து காலத்துல போடணும். அடுத்தது வ வான்றது என்ன எழுத்து உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடியது. இவ்வு கூட்டல் ஆ வா இவ்வு கூட்டல் ஆ வா. அப்ப எந்த காலத்துல வரும் உயிர் மெய் எழுத்து காலத்துல வா. புரியுதுங்களாமா? அடுத்ததா பாருங்க கை. கை என்ன செய்யுது ஐ இக்கு கூட்டல் ஐ கை இக்கு கூட்டல் ஐ கை. அப்ப இது எங்க வரும் உயிர் மெய் எழுத்துல வரும் கை. பக்கத்துல எழுதுறது கொஞ்சம் இடையிடையே எழுதணும். புரியுதுங்களாமா? அடுத்ததா பாருங்க நீ. நீன்றது என்னது என்ன எழுத்து இன்ன கூட்டல் இ நீ. உயிர் எழுத்தா இல்ல மெய் எழுத்துல வராது. அப்ப என்ன எழுத்து உயிர் மெய் எழுத்து நீ. அடுத்தது லா. இல்லு கூட்டல் ஆ லா இல்லு கூட்டல் ஆ லா. உயிர் எழுத்துல வருமா வராது. மெய் எழுத்துல வருமா வராது. அப்ப எந்த இடத்துல வரும் லான்றது உயிர் மெய் எழுத்து. புரியுதுங்களாமா? அடுத்து பாருங்க இம். இம் என்ன எழுத்து வெரி குட் மெய் எழுத்து. இம்ன்றது என்ன எழுத்து மெய் எழுத்து. அப்ப இம் எழுத்து எழுதணும். புரியுதுங்களாமா? அடுத்து பாருங்க அறிவுத்திறன். என்னது அறிவுத்திறன். நம்ம அறிவுத்திறன் சொல்லுவாங்க இல்லையா புத்திசாலித்தனமா இருக்கிறது. ஓகேவா? அதுதான் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுத்திறன். அப்ப ஆன்றது எடுத்தோன்னே என்ன சொல்லிடுவீங்க அதே மாதிரி எப்பவுமே உயிர் எழுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்தா தான் வரும். நடுவுல எங்கேயுமே வராது. உயிர் எழுத்துக்கள் எங்க வரும் முதல் எழுத்துல தான் வரும். அப்ப ஆன்றது என்ன எழுத்து உயிர் எழுத்து. அப்ப எங்க எழுதுவீங்க உயிர் எழுத்துல எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்க ரீ. ரீன்றது என்ன எழுத்து சேர்ந்து வருது உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து. இரு கூட்டல் இ ரீ. இரு கூட்டல் இ ரீ. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த வாய்ப்பாடு நடத்தணும் இல்லையா ஒரு பெரிய டேப்லெட் காலம் போட்டு எந்தெந்த எழுத்து சேரும் போது அப்ப ரீ எந்தெந்த எழுத்து சேருது இரு கூட்டல் இ ரீ. அப்ப என்ன எழுத்து உயிர் மெய் எழுத்து. அப்ப அந்த ரீல எடுத்து எழுதணும் உயிர் மெய் எழுத்து. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க வு. என்னது வு. என்ன சவுண்ட் வருது ஊ சவுண்ட் வருதுங்களா? ஊ அப்படின்னும் போது இவ்வு கூட்டல் ஊ வு. அப்ப என்ன எழுத்துது உயிர் மெய் எழுத்து. அடுத்து பாருங்க இத்து. இத்துன்றது என்ன எழுத்து மெய் எழுத்து. அப்ப அந்த மெய் எழுத்து காலத்துல எடுத்து எழுதணும் இத்து. அடுத்து பாருங்க தீ. தீன்றது என்ன எழுத்துமா இத்து கூட்டல் இ தி. இத்து கூட்டல் இ தி. இந்த மாதிரி நீங்க படிக்கும் போதே எழுத்துக்களை பிரித்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இத்து கூட்டல் இ தி. அப்ப தீன்றது என்ன எழுத்து உயிர் மெய் எழுத்து. அப்ப இந்த உயிர் மெய் எழுத்து காலத்துல போடணும். அடுத்து பாருங்க இது என்ன எழுத்து ரா. ரா என்ன எழுத்து சேருது இரு கூட்டல் ஆ ரா. இரு கூட்டல் ஆ ரா. அப்ப எங்க எடுத்து எழுதுவீங்க இந்த உயிர் மெய் எழுத்து காலத்துல எழுதணும் ரா. அடுத்து பாருங்க இன். இன்னன்றது என்ன எழுத்து மெய்
அப்ப மெய் எழுத்து காலத்துல நம்ம எடுத்து எழுதிடணும். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையானதாக இருக்கும், ஈஸியா இருக்கும். நீங்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எழுத்துக்கள் தெரிஞ்சுது, எது உயிர் எழுத்து, எது உயிர்மை எழுத்து, எது மெய் எழுத்து அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி இது உங்களுக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ன வார்த்தை? அவ் வை. அவ்வை ரெண்டே எழுத்து தான் இல்லையா? அவ்வுன்றது ஒரு எழுத்து, வைன்றது ஒரு எழுத்து. அவ்வை. அவ்வுன்றது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அவ்வுன்றது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். அவ்வுன்றது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப அவ்வு எங்க எழுதுறீங்க? இந்த உயிர் எழுத்து காலத்துல எழுதணும். புரியுதுங்களாமா? நெக்ஸ்ட் வை. வைன்றது என்ன எழுத்து? வை அப்படின்னு சொல்லும்போது என்ன சவுண்ட் வருது? ஐ சவுண்ட் வருதா? இவ்வு கூட்டல் ஐ வை. இவ்வு கூட்டல் ஐ வை. அப்ப என்ன இடத்துல எழுதுவீங்க? வைய. உயிர் மெய் எழுத்து. மெய் எழுத்து இதுல வரல, சோ அதனால மெய் எழுத்து காலத்துல எதுவுமே வராது. அடுத்து பாருங்க, உ டு இக் கை. உடுக்கை. என்னது இது? உடுக்கை. உடுக்கை யார் கையில இருக்கும்? சிவன் கையில வச்சிருப்பாரு இல்லீங்களா? இந்த உடுக்கை. புரியுதுங்களா? அதான் உடுக்கை. உ டு இக் கை. உடுக்கை. அப்ப உ எடுத்தோனே நீங்க பார்த்தோனே சொல்லலாம், உ என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப அந்த உயிர் எழுத்து எடுத்து எழுத வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, டு. உ டு. இட்டு கூட்டல் உ டு. இட்டு கூட்டல் உ டு. அப்ப என்ன எழுத்து போடுவீங்க? உயிர் மெய் எழுத்து காலத்துல டு போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, இக்கு. இக்குன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. இது மெய் எழுத்து காலத்துல எழுத வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கை. கை. என்ன சவுண்ட் வருது? ஐ சவுண்ட் வருதா? இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஐ கை. அப்ப என்ன எழுத்து? மெய். உயிர் மெய் எழுத்து. புரியுதுங்களா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து. புரியுதுங்களாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒற்றுமை. ஓ இற்று மை. ஒற்றுமை. அப்ப ஓன்றது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப ஓ எழுத்து உயிர் எழுத்து எழுதணும். அடுத்து பாருங்க, இரு. இருன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அப்ப அந்த மெய் எழுத்து காலத்துல எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரு. ரு. என்ன சவுண்ட் வருது? ஊ சவுண்ட் வருதா? இரு கூட்டல் ஊ ரு. அப்ப என்ன எழுத்து வரும்? உயிர் மெய் எழுத்து காலத்துல வரும். ரு. நெக்ஸ்ட் மை. மை. என்ன சவுண்ட் வருது? ஐ. இம்மு கூட்டல் ஐ மை. இம்மு கூட்டல் ஐ மை. அப்ப என்ன எழுத்து வரும்? உயிர் மெய் எழுத்துல வரும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து உயிர் எழுத்து எது, மெய் எழுத்து எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். உயிர் மெய் எழுத்து எப்படி வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த உயிர் எழுத்தை பிரிக்கும் போது, உயிர் மெய் எழுத்தை பிரிக்கும் போது என்னென்ன எழுத்துக்களோட சேர்ந்து வருது? இந்த பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆ பா. இந்த தாவை எப்படி பிரிப்பீங்க? இத்து கூட்டல் ஆ தா. இந்த மீ எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஈ மீ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த ரை எப்படி வரும்? இரு கூட்டல் ஐ ரை. இந்த வாவை எப்படி வரும்? இவ்வு கூட்டல் ஆ வா. கா எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஆ கா. நெக்ஸ்ட் வா எப்படி வரும்? இவ்வு கூட்டல் ஆ வா. நெக்ஸ்ட் கை. கை எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஐ கை. நெக்ஸ்ட் நீ எப்படி பிரிப்பீங்க? இன்னு கூட்டல் ஈ நீ. நெக்ஸ்ட் லாவை எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் ஆ லா. இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்துக்களையும் நீங்க என்ன பண்ணணும்? பிரிக்க தெரியணும். புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தையிலுக்கு ஒரு எழுத்து எது, உயிர் எழுத்து, மெய் எழுத்து எது, உயிர்மை எழுத்து எதுன்னு தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி வார்த்தை எழுத்து கொடுத்துட்டு அந்த எழுத்துல உயிர் எழுத்து எது, மெய் எழுத்து பிரி அப்படின்றதுனா அது மாதிரியும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? பாருங்க, இப்போ இந்த ரு எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் உ ரு இல்லையா? இந்த மை எப்படி பிரிப்பீங்க? இம்மு கூட்டல் ஐ மை. புரியுதுங்களா? இதோடைய எழுத்துக்களையும் நம்ம பிரிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? படிக்க தெரியணும். ஒரு வார்த்தைகளை எடுத்து நீங்க எழுதி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களும் நமக்கு என்ன பண்ணிடலாம்? ஈஸியா தெரிஞ்சிடும். புரியுதுங்களா குழந்தைகளே? அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. வரிசைப்படுத்தி எழுதுக. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா?
ஒரு வரிசையை கொடுத்து ககர வரிசை அப்படி எழுதுங்க, பகர வரிசை எழுதுங்க, தகர வரிசையில எழுதுங்க அப்படின்னா அந்த வரிசையை எழுதி எழுதணும். புரியுதுங்களா? இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஈ கி, இக்கு கூட்டல் ஈ கி, இக்கு கூட்டல் ஊ கு. இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க என்ன பண்ணணும்? தனித்தனியாக எழுதும்போது அந்த வரிசையை ஃபுல்லா கொடுத்துருவாங்க ஒரு வார்த்தைகளை. அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? ககர வரிசையில எழுதணும். புரியுதுங்களா? என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? கா வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த கா வரிசையை நீங்க என்ன பண்ணணும்? மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையை என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி நீங்க வரிசைப்படுத்தி எழுதணும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. புரியுதுங்களா? வரிசைப்படுத்தி எழுதுக. இங்க கொடுத்திருக்க வார்த்தைகளை என்ன பண்ணணும்? ககர வரிசையில எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? கற்கண்டு. என்னது? கற்கண்டு. நெக்ஸ்ட் இது என்னது? குழந்தை. இது என்னது? கிளி, கிளி. நெக்ஸ்ட் என்னது? காக்கை, கா இக்கை, காக்கை. நெக்ஸ்ட் இது என்னது? கீரை, கீரை, கீரை. கூட்டம், கோட்டம், கெண்டி, கைகள், கொய்யா, கேள்வி, கௌதமர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வார்த்தைகளை மாத்தி மாத்தி இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்? வரிசைப்படுத்தி எழுதணும். புரியுதுங்களா? என்ன வரிசையில? கா கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கௌ. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தைகளை வரிசைப்படுத்தி எழுதணும். புரியுதுங்களாமா? இப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்க வார்த்தை என்னது? கற்கண்டு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வரும்? எழுத்து கா. அப்ப கற்கண்டு, கா இர் க இண்டு, கற்கண்டு. அடுத்து கா அடுத்தது என்ன வரும்? கா. அப்ப காக்கை, கா இர் கை, காக்கை. அப்ப கா அடுத்தது கா, கா நம்ம சொல்லியாச்சு. அது என்னது? கி. கீழ என்ன கொடுத்திருக்காங்க? கிளி, கிளி. அடுத்தது என்னது? கிளி. அப்ப கீரை. புரியுதுங்களா? அடுத்தது என்ன வரும்? குழந்தை, கு ர இந்தை, குழந்தை. அடுத்து என்ன வரும்? கூட்டம், கு இட்ட இம், கூட்டம். நெக்ஸ்ட் என்ன வரும்? காக்கா பார்த்தாச்சு, கீ பார்த்தாச்சு, கு கு. அடுத்து என்ன வரும்? கே கே, கெண்டி. அடுத்து என்னது? கேள்வி, கைகள், ஐ. அடுத்து என்னது? கொய்யா, கோட்டம், கௌதமர். இந்த மாதிரி கொடுத்துங்களா? வரிசைப்படுத்தி ககர வரிசையில நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்க பாருங்க, தகர வரிசையில கொடுத்துருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுத்துக்களை எழுதிங்க. அந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுங்க? தா. அடுத்து என்ன எழுத்து? தா. அடுத்து என்னது? தி. அடுத்து என்னது? தி. அதுக்கு என்ன வரும்? து. அதுக்கு என்ன வரும்? து. அடுத்தது தே. அதுக்கு அடுத்ததா தே. அதுக்கு என்ன வரும்? தை. தோ. தோ. தௌ. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எழுத்து எழுதிங்க. அந்த மாதிரி எழுதிட்டு பிறகு கொடுத்திருக்க வார்த்தையை நீங்க என்ன பண்ணலாம்? வரிசைப்படுத்தி எழுதலாம். புரியுதுங்களா? தா தா, தி தி, து து, தே தே, தை, தோ தோ, தௌ. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? இங்க கொடுத்திருக்க வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு எழுதணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் தா. தால என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. தால தண்ணீர் இருக்கா? அப்ப அந்த தண்ணீர் எடுத்து எழுதணும். தாவை விட்டுட்டு என், நீ, இர், தண்ணீர். புரியுதுங்களாமா? இப்போ தா வரிசையில இருக்கிறது அது தா. தால என்ன இருக்கு? தாளம். தா ல இம், தாளம். புரியுதுங்களா? இப்போ தா தா முடிச்சா அதுக்கு அடுத்து தி. தீல என்ன வார்த்தை இருக்கு? திங்கள். தி இம் க இர், திங்கள். அப்ப திங்கள் எடுத்து எழுதணும். இம் க இல், திங்கள். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அடுத்து என்ன இருக்கு? தி. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப தீங்கிறது என்னது?
வு துணிவு. அடுத்து என்ன எழுதுறீங்க தூ. தூல என்ன வார்த்தை இருக்கு இங்க இருக்கு பாருங்க தூய்மை. அப்ப தூய்மை எடுத்து எழுதணும் தூ இ மை தூய்மை. அடுத்து என்ன இருக்கு தேல தென்னை. தென்னை மரம் சொல்லுவோம் இல்லையா அதான் தென்னை. தே என் நை தென்னை. புரியுதுங்களா? அடுத்து தே. தே என்ன வார்த்தை இருக்கு தேன். அப்ப தேன் தே இன் தேன். அடுத்து என்ன இருக்குது தை. தை மாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுவும் என்ன சொல்லு ஓர் எழுத்து சொல். இதுவும் என்ன எழுத்து ஓர் எழுத்து சொல். அப்ப தீன்றது ஓர் எழுத்து சொல் தைன்றது என்னது ஓர் எழுத்து சொல். தை மாதம் சொல்லுவாங்க இல்லையா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படி சொல்றோம் இல்லையா அந்த தமிழ் மாதங்கள் 12ல ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது என்னது தை மாதம். அப்ப தைன்றது என்னது மாதத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது தோ. தோன்றது என்னது தொங்கல். தொங்கல்னா அம்மா போட்டிருப்பாங்கல்ல கம்மல் ஜிமிக்கில இருக்கக்கூடிய தொங்கல் அப்படின்றத தொங்கல் எழுதணும். தோ இம் க இல் தொங்கல். அடுத்து என்ன இருக்கு தோ. தோல என்ன இருக்கு தோட்டம். தோ இட் ட இம் தோட்டம். அடுத்தது தவுன்றது வார்த்தை இல்ல அதனால தவு அப்படிங்கற வரிசையில உங்களுக்கு லாஸ்டா முடியக்கூடிய தவு வார்த்தை கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வரிசைகளை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் வார்த்தைகளை வரிசைப்படுத்தி எழுதி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பகர வரிசை கொடுப்பாங்க புரியுதுங்களா நகர வரிசை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை மாத்தி கொடுத்தா அப்ப நீங்க என்ன பண்ணணும் வரிசைகளை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன வரிசைகள் கா கா கி கி அந்த வரிசைகளை நம்ம என்ன பண்ணணும் தெரிந்தால் மட்டும்தான் இந்த வரிசையை நீங்க ஈஸியா எழுத முடியும். புரியுதுங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணணும் வரிசைகளை எடுத்து எழுதிங்க. அதுக்கு பிறகு கொடுத்திருக்க வார்த்தைகளை எடுத்து எழுதுங்க. புரியுதுங்களாமா? ஈஸியா இருக்கா? இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்களுடைய வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? மெய் எழுத்துக்கள் வகைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மெய் எழுத்துக்கள் மட்டும் எத்தனை எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன எழுத்துக்கள் இக்கு இங்கு இச் இன்ச் இட் இன் இட் இன் இப் இம் இ இர் இல் இம் இல் இல் இர் இன். ஏன் மிஸ் இது சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய அடிப்படையானது. நீங்க எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அதை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம் பண்ணீங்களே? நீங்க மட்டும் எழுத்துக்களை மட்டும் நம்ம இந்த 200 தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சொன்னோம் 247 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் அதை எழுதலாம் எல்லாமே செய்யலாம். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு வராது. புரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களை நீங்க தெரிஞ்சீங்க அதுக்கு பிறகு நீங்க ஈஸியா எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்களுடைய வகைகள் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். இந்த மெய்யெழுத்துக்களை எத்தனை வகைகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம். என்னென்ன வகைகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 18 எழுத்துக்களை என்ன பண்ணிருக்காங்க 6 எழுத்துக்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வல்லினம் பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் மெல்லினம் பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் இடையினம் பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள். இந்த மாதிரி 18 எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 வகைகளை பார்க்க போறோம். பார்க்கலாமா? வல்லினத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு மெல்லினத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு இடையினத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வல்லினம். வல்லினத்துல இக் இச் இட் இட் இப் இர். இந்த பாத்தீங்கன்னா இத்து இச்சி இட்டு இத்து இப்பு அடுத்து என்னது இரு. இந்த 6 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் வல்லினம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மெல்லினம் பாத்தீங்கன்னா இங்கு இச்சி இத்து இன்னு இந்து இம்மு அடுத்து என்னது இன்னு. இந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மெல்லினம். புரியுதுங்களா? அடுத்தது இடையினம் மீதி இருக்கக்கூடிய இரு இரு இழு இழு அடுத்து இழு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள். இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களுடைய
ஒலிக்குது. புரியுதுங்களா? இப்போ வல்லினம் அப்படின்னு சொல்லும்போது எங்க வருது, எப்படி நம்ம ஈஸியா வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா க ச ட த ப ர கசட தபர க ச ட த ப ர கசட தபர. நீங்க ஈஸியா உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்படி நம்ம வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சொல்லிடணும் இல்லையா? நம்ம புள்ளி வைத்து சொல்லி எழுத்து சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசட தபர. எப்படி சொல்லலாம்? கசட தபர. இது எப்படி சொல்லுவீங்க? ஞ நமன ஞ ஞ ந ந ம ந ஞ நமன ஞ நமன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம பாத்தீங்கன்னா எரல வடல. எப்படி சொல்லணும்? எரல வடல. புரியுதுங்களா? இதை நம்ம எப்படி சொல்லுவீங்க? எரல வடல. புரியுதுங்களா? சோ ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு மாதிரி ஒலிக்கும். புரியுதுங்களா? இது ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சொல்லி தராங்க. புரியுதுங்களா? நீங்க அதனால கசட தப்பறனே ஞாபகத்துல வச்சுக்க கூடாது. கசட தப்பறன் போது அது மேல புள்ளி வைத்தால்தான் அது என்னது வல்லினம். மெல்லினம் அப்படின்னா அந்த மெல்லன நாம சொல்லிட்டு என்ன பண்ணணும், அது மேல புள்ளி வச்சு எழுதணும். நெக்ஸ்ட் எரல வடல. எரல வடலன்னும் போது என்ன பண்ணணும், எரல வடல எழுதி அது என்ன பண்ணணும், புள்ளி வச்சு எழுதணும். புரியுதுங்களா? நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறோம். புரியுதுங்களா? பாருங்க, கசட தபர வல்லினம். என்னது? கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். புரியுதுங்களா? கசட தபர வல்லினம். புரியுதுங்களா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். இப்ப பாத்தீங்கன்னா கசட தபர ஞஞன நமன எரல வடல. நீங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தைகளுக்கு எடுத்து ஒரு பாகத்தை ஞாபகத்துல வச்சு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். புரியுதுங்களா? கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மெய்யெழுத்துக்களை நம்ம என்ன பண்றோம், 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். புரியுதுங்களாமா? இப்போ இதுல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மெய் எழுத்துக்களை நிரப்புங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு எழுத்துக்களை நிரப்பணும். இப்போ கொக்கு, கோ இக்கு, கொக்கு. அப்ப இக்குன்றது என்ன எழுத்து, வல்லின மெய், வல்லின மெய். நெக்ஸ்ட் பாருங்க, பட்டம், பா இட்ட இம், பட்டம். இந்த மாதிரி உங்களை வார்த்தைகளை கொடுத்து வல்லின மெய்களை நிரப்புக, மெல்லின மெய்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், நிரப்ப முடியும் இல்லையா? இப்போ கொக்கு இக்குன்றது என்னது, வல்லினா அந்த வல்லின எழுத்துக்களை என்ன பண்ணணும், நிரப்பணும். நெக்ஸ்ட் பட்டம், பா இட்ட இம், பட்டம். அப்ப இட்டுன்றது என்னது, வல்லின மெய். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சங்கு, சா இங்கு, சங்கு. அப்ப இது என்ன மெய், மெல்லின மெய். என்ன மெய், மெல்லின மெய். அப்ப இங்கு அப்படியே எடுத்து எழுதுவோம், இங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கண், கா இன், கண். அப்போ மெல்லின மெய். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இடையின மெய் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ இல் ல இம். இல்லம்னா என்னது, வீடு நம்ம சொல்றோம்ல, வீட்டுக்கு இன்னொரு பெயர் தான் இல்லம் அப்படி சொல்லுவாங்க. இல்லம், இ இல் ல இம், இல்லம். இது இடையின மெய். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பள்ளிக்கூடம். என்னது, பள்ளிக்கூடம். அப்ப பா இல் லே இக் கு ட இம். அப்ப இடையின மெய்ல என்ன எழுதுறீங்க, இந்த இடத்துல எழுதணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தா வல்லின மெய்களை நிரப்புக, மெல்லின மெய்களை நிரப்புக, இடையின மெய்கள் நிரப்புக அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை தெரிந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்கு செய்ய முடியும். புரியுதுங்களா? என்னென்ன வல்லினம் சொன்னோம், கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். புரியுதுங்களா? கசட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எரல வடல இடையினம். நீங்க வீட்ல இதை சொல்லி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வார்த்தைகள் வரும், இல்லைன்னா வராது. அதனால வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணணும், நீங்களும் சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? சொல்லி பார்த்தாதான் உங்களுக்கு இது வரும். புரியுதுங்களா? பார்த்தா இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்களை தனியா பிரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வரிசைகள் பார்த்தோம். ககர வரிசை என்ன, நகர வரிசை எப்படி எழுதணும், அகர வரிசை எப்படி எழுதணும், இந்த மாதிரி வரிசைகளை கொடுத்தா எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம், மெய் எழுத்துக்களுடைய வகைகளை பார்த்தோம்.
மெல்லினம் இடையினம். இது எல்லாருக்கும் புரிஞ்ச குழந்தைகளே? இப்போ இந்த குறிப்பு பாடத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஒழுங்காக செய்து எழுதணும். நன்றி குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.